ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரம்ஜானுக்காக கிச்சனை வந்து கொஞ்சம் டீப் கிளீனிங் பண்ண போகிறேன். கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதை இப்போ உங்களுக்கு நான் vlog-ஆ கொடுக்குறேன். நான் ஜான்சி சுகேனாமிஷ்கர். நாங்கெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அழுக்குகள் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி தேடி தேடி எங்கெல்லாம் நமக்கே தெரியாமல் அழுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்து நான் ஒரு டீப் கிளீனிங் தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டை வந்து வாசிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் போடுற நல்ல கமெண்ட்டை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள எண்டிங்கில் வந்து நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க ஏன் பண்ண போகிறேன். இது கிச்சன் விட்டு வெளியே வந்ததுமே இது வந்து டைனிங் ஹால். இப்போ நான் கிளீனிங்காக ஒரு 4-5 பொருள் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜான்சி மல்டி கிளீனர், அதை பற்றி உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து ஒரு 1/2 பக்கெட் வாட்டர், ஒரு டவல் அண்டு இந்த நார் கொஞ்சம் இந்த ஸ்காட்ச் பிரைட் வந்து வச்சுருக்கேன். இப்போ நானும் என்னோட மெய்டும் சேர்ந்து க்ளீன் பண்ண போகிறோம். என்னோட மெய்ட் பேர் வந்து பானு. என்கிட்ட 4 இயர்ஸாக இருக்காங்க. ரொம்ப நம்பகமானவங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம தொடச்சி க்ளீனாக தான் வச்சுருப்போம். இன்னும் தான் துடைக்கல இன்றைக்கி, அதனால் இப்போ கொஞ்சம் ஷாபியாக இருக்குது. அது வந்து ரொட்டீனாக நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிடுவோம். நம்ம அடுப்புடைய இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கவனம் எடுத்துக்கவே மாட்டோம். முன்னாடி மட்டும் தொடச்சிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மல்டி கிளீனரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறேன். மல்டி கிளீனர் பொறுத்த வரைக்கும் நிறையலாம் நுர வராது. அதனால் நம்ம வந்து அப்படியே தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு தண்ணியில் தொடச்சாலே போதும். இப்போ நமக்கு இந்த போர்ஷன் வந்து சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுப்புடைய 4 கார்னர்ஸும் தொடச்சிக்கலாம். பொதுவாக நம்ம வந்து அடுப்பு திட்டு க்ளீன் பண்ணுவோம், அதே மாதிரி டைல்ஸும் க்ளீன் பண்ணுவோம். அதெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம் பாருங்கள், இதை நம்ம வந்து மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிடுவோம். நம்ம வந்து அதை கவனிக்க கூட மாட்டோம். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணுறேன், எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் தான். இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுக்கிற பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. ஸோ இவ்வளோ அழுக்கு இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம சும்மா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியாது. இதை வந்து பீரியடிக்கலாக க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம என்ன தான் வந்து தொடச்சி எடுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து போகாது. கத்தி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பேஸ்ட் வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ இதே மாதிரி நான் இந்த த்ரூ அவுட் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டு சிம்னி வந்து ஓடாத சிம்னி. அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இங்கே லைட் பேனல் மாதிரி வச்சு வீடியோ எடுக்கும்போது லைட் வரக்காக அதை யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் சிம்னி மாற்றாமலே விட்டுட்டோம். ஆனால் கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா சிம்னி இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து அழுக்கு பிசுக்கெல்லாம் சீக்கிரமாகவே படியும். இந்த சிம்னி வந்து நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி மல்டி கிளீனர் வச்சு. அந்த வீடியோவோட கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு நான் பேக்ரவுண்டில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். வீடு கட்டும்போது நான் வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் டைல்ஸ் தான் வேணும்னு கேட்டேன். ஏன் அப்படின்னா பிளாக் டைல்ஸ் நம்ம வச்சோன்னா பிளாக் டைல்ஸில் வந்து எங்கே அழுக்கு இருக்குன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒயிட் டைல்ஸாக இருந்தால் பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது என்னோட சாய்ஸ்க்கு தான் வந்து ஒயிட் வச்சோம். இவர் வந்து பிளைன் ஒயிட் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால செல்ஃப் டிசைன் மாதிரி செலக்ட் பண்ணோம். ஸோ பொதுவாகவே இந்த டைல்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம வந்து தொடச்சிருவோம். ஆனால் இந்த டைல்ஸோடைய சந்து இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி கவனம் எடுத்து க்ளீன் பண்ண மாட்டோம். அதை க்ளீன் பண்ணோன்னா இன்னும் நமக்கு வந்து நல்ல பிரைட் ஒயிட்டாக காட்டும். இப்போ இந்த கேப்லாம் ஒரு தேய்ச்சோம் அப்படின்னா அழுக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கபோர்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும். கபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடச்சி தான் வைப்போம். இங்கே எல்லாமே நான் வந்து பீரியாடிக்கலாக வந்து தொடச்சி தான் வைப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பாருங்கள் அழுக்கு இருக்கும். அதே மாதிரி உள்பக்கம் வந்து நம்மளுக்கே தெரியாமல் இந்த சைடு எல்லாமே அழுக்காக இருக்கும். தொடச்சாலும் திரும்ப அழுக்காகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. நம்ம வந்து கைப்பிடியில் தான் மேக்ஸிமம் கை வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் அது வந்து அடிக்கடி நமக்கு அழுக்காகும். இப்போ எவ்வளோ வந்து டார்க்காக வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து தேய்க்கிற பாருங்கள். அப்படியே புது கைப்பிடி மாதிரி மாறிடும். நான் கை எடுத்தேன்னே
எல்லாமே நம்ம ஜான்சி மல்டி கிளீனரோட மேஜிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளே அதுதான். ஏன்னா கிச்சன் நான் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற பொருள் வந்து இந்த மாதிரி கிளீனர்ஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கைப்பிடி எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த கைப்பிடியும் நமக்கு நல்லா தெரியுது. நான் இதையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு ஒரு கபோர்டையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நான் கபோர்டு ஓப்பன் பண்ணுறேன். கபோர்டு ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து நல்லாவே அழுக்கு இருக்கும். நம்ம ஏதாவது வந்து பாருங்கள் சிந்தி போனது, இந்த அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம எடுக்கும்போது நமக்கே தெரியாமல் சிந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தொடச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏரியாவும் இப்படி தான், எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ டப்பாலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்த தொடச்சிக்கலாம். லைட் போட்டுட்டேன். ஒரு சில ஏரியாஸ் கிச்சனில் வந்து மோஸ்ட் இக்னோர்டு ஏரியாஸ். நம்ம அதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் அழுக்கு இருக்கா அப்படிங்கிறது கூட நம்ம மனசில் வரவே வராது. அந்த மாதிரி நம்மளே வந்து ரொம்ப இக்னோர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஏரியாஸ் தான் வந்து நான் இன்றைக்கி டீப் க்ளீனிங்கில் வந்து பண்ண போகிறேன். எல்லாம் உழுது கமுறுது. உள்ளே எல்லாமே காங்கிரீட் செல்ஃப் தான். நாங்கள் வந்து வீடு கட்டும்போது நாங்கள் இதை மட்டும் கட்டிட்டோம் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் வந்து டோர் போட்டோம். ஈவன் கீழே கூட அப்படி தான் இருக்கும். மாடுலார் கிச்சன்னாலுமே அது செமியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள் இங்கே அழுக்கு இருக்குது. இந்த அழுக்குக்கு வந்து சும்மா ஒரு ஸ்ப்ரே, ஒரு வைப். இதையும் தொடச்சாச்சு. இதுவும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிவிசி சின்டெக்ஸ் தான் போட்டிருக்கோம். இது ஒன்று மட்டும் இடையில வந்து உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனதுனால நாங்கள் உட்டில் வந்து மாற்றிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மித்ததெல்லாம் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அழுக்கு இருக்குன்னா இங்கே பாருங்கள். இப்போ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அடுப்பு திட்டுக்கு வெளியே வந்து கபோர்டு வந்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்காது. பட் ஒரு சில வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். அது வீட்டோட அமைப்பை பொறுத்து. ஸோ இந்த கேப்பில் வந்து எப்போவுமே அழுக்கு இருக்கும். இது வந்து நான் டீப் க்ளீனிங் பண்ணாலும் சரி, இல்லை எது சமைக்கும் போதே நான் வந்து அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கத்தி தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ராயர் வந்து இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நான் பானுட்ட சொன்னேன் 2 days பேக்கே வந்து க்ளீன் பண்ணிட்டா. இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்குள்ளே வந்து இந்த துருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அது துருப்பே கிடையாது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதை நம்ம வந்து கழட்டி எடுத்துக்க முடியும். கழட்டி எடுத்து இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு ட்ராயரோடைய இன்னர் போர்ஷன் வந்து நம்ம இக்னோர் பண்ணுற ஒரு போர்ஷன். நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம அதை பார்க்க கூட மாட்டோம். வெளியே எடுத்தங்காட்டி தான் அது தெரியுது. ஸோ இந்த போர்ஷனை நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதே மாதிரி உள்ளே வந்து துருப்பு மாதிரி இருக்குது. ஸோ துருப்பு வந்து எந்த அளவுக்கு போகும்னு தெரியலை. இது வாங்கும்போது கேரண்டி துருப்பு பிடிக்காதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இது போயிடும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் தான், மல்டி கிளீனர் மட்டும்தான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து jhansi.comல போயிட்டு ஆர்டர் போடுங்க. jhansi.com ஸ்பெல்லிங் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோவில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகலாம். அல்லது வந்து jhansi.com ஸ்பெல்லிங்கும் இந்த வீடியோவிலே இருக்குது. நீங்கள் அதை அப்படியே கூகுள் குரோமில் போய் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எதுவுமே சைன்அப்லாம் கேட்காது. சும்மா உங்கள் ப்ராடக்டை மட்டும் செலக்ட் பண்ணி அட்ரஸ் எழுதுனா போதும், வீடு தேடி வந்துடும். டீலர் இருக்கிற ஏரியாலலாம் சிஓடியே கிடைக்கும். டீலர் இல்லை அப்படின்னாக்கா சிஓடி கிடைக்காது. டீலர் போட்டதுக்கப்புறம் நாங்கள் சிஓடி கொடுத்துருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். இது வந்து மல்டி கிளீனர் துருப்பிடிக்காமல் தடுக்கும். அது ஒரு மெயின் இது. ஸோ என்னோட ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லிட்டேனே. துருப்பிடிக்காமல் தடுக்கும். அதே மாதிரி ரஸ்ட்டு, லேசான ரஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் ரஸ்ட்டு ரிமூவ் ஆகிறத பார்ப்பீங்க. நான் அதனால தான் ரொம்ப தைரியமாக போல்டாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன்.
ஒரு ஒரு 1 மினிட் நீங்கள் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி இது எப்படி இருந்ததுன்னு மட்டும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அது எப்படி ஆயிருக்குங்கிறது புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஏரியா பொதுவாக பிளாஸ்டிக் பார்ட்ஸ்க்கெலாம் நான் இந்த கம்பி நார் போடவே மாட்டேன். மெட்டலில் வந்து போட்டாக்கா ஸ்க்ராட்ச் ஆகும், பிளாஸ்டிக்கில் போட்டாலும் ஸ்க்ராட்ச் ஆகும். ஆனால் இந்த துருப்புக்கு வந்து இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ ஒரு 1/2 லிட்டர் வாங்கி கிச்சனில் போட்டுட்டா அது வரும், ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். டீப் கிளீனிங்னா மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஏன்னா ஸ்ப்ரேயர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகவே ஆகாது. ஆனால் இது வந்து 200 ml இருக்குது. பட் 200 mlக்கு ஸ்ப்ரேயர் வராது. அந்த ரேட்டுக்கு ஸ்ப்ரேயர் போட்டால் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா ஸ்ப்ரேயர் தான் வந்து ரொம்ப ரேட் அதிகம். பாட்டிலை விட ஸ்ப்ரேயர் விலை அதிகம். அதனால் 1/2 லிட்டர் அண்ட் 1 லிட்டரில் உங்களுக்கு ஸ்ப்ரேயரோடு வரும். நல்லாவே போயிடுச்சு. இதை தண்ணி தொட்டு துடைக்கல, நான் அப்படியே நேராக எடுத்துகிட்டு போய் சிங்க்லேயே வச்சு கழுவிக்கலான்னு பார்க்குறேன். அதை வந்து அந்த சைடு வந்து இந்த பக்கம் வர மாதிரி திருப்பு. வெளியே தள்ளி இதை. இப்போ ஃப்ளாட்டாக நின்றுச்சா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ துருப்பு இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதில் சோப்பினஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சோப் வாட்டர் போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த பொருள் வந்து துருப்பிடிச்சிடும். உதாரணமாக இப்போ நம்ம கார் 2 வீலர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துருப்பிடிக்கிற பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கெலாம் வந்து சோப் போட்டோன்னா, நமக்கு சோப் ஆயில் இதெல்லாம் போட்டோன்னா சீக்கிரமாக வந்து துருப்பிடிச்சிரும். ஆனால் மல்டி கிளீனர் போட்டோம் அப்படின்னா துருப்பிடிக்காது. ஏன்னா இதில் வந்து ஆன்டி ரஸ்டிங்காக ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கோம். அதை கழுவிட்டு வந்துடு. இங்கே கழுவ முடியாது, நான் வேறு வாட்ச் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை விண்டோஸ் எல்லாம் துடைப்பேன், அல்லது சம்டைம்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு தடவை துடைப்பேன். ஆனால் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாதம் துடைச்சாலுமே இப்படி தான் வந்து போயிடுது. இட்லி துணி காயுது, எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் சிம்னி இல்லாததுனால தான் ஃபாஸ்ட்டாக அழுக்காயிடும். அதுதான் சிம்னி இருக்கிறதுக்கும் சிம்னி இல்லாததுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். சும்மா அப்படி தேய்ச்சாலே நமக்கு வந்து அழுக்கு போயிடும். கிரில்ஸ் எதெல்லாம் கைக்கு எட்டுலையோ அதெல்லாம் நம்ம அப்படி தான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். அந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பிசுக்கு இருந்தாலும் கவலையே தேவையில்லை எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் இதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் மல்டி கிளீனர் தயாரித்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மண்ணெண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணுவேன். இப்போ மண்ணெண்ணெய் மட்டும் என்ன குறைஞ்ச விலைக்காக விற்கிது, மண்ணெண்ணெய் கிடைக்கிறதும் கிடையாது. அது எங்களுக்கெலாம் வந்து ரேஷன்லேயும் மண்ணெண்ணெய்லாம் கிடைக்காது. மூச்சு வாங்குது. ஏன்னா இது ரொம்ப எக்கிட்டு செய்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு. ஏதோ இவ்வளோ தள்ளி இருக்குது விண்டோ. இதனால தான் விண்டோ வந்து இக்னோர் பண்ணுறோம் மோஸ்ட்லி. அப்புறம் இந்த கார்னரையும் வந்து க்ளீன் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கதவு நிலவு க்ளீனிங். இந்த கதவு நிலவு க்ளீனிங் வந்து ஒரு 3-4 டேஸாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இன்னும் சில இடங்கள் இன்னும் க்ளீன் பண்ணலை. சூப்பராக கழுவியாச்சு. எடுத்து காமி. ஸோ எப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். செமையாக ஆயிடுச்சு. திருப்பி பேக் சைடு காமி. சூப்பராக இருக்குது. புதுசு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ரெஸ்ட்டும் போயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு மல்டி கிளீனர் ஆர்டர் நிறையா வரும், கம்பெனியில் சொல்லிடு. இது எங்கள் டைனிங் ஹால். எங்கள் டைனிங் ஹால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப் க்ளீனிங் இருக்காது. ஏன்னா கெஸ்ட்லாம் வந்தால் இங்கே தானே உட்காடுறாங்க. அதனால் அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இந்த ஷெல்ஃபும் வந்து எவ்ரி மந்த் கழட்டி க்ளீன் பண்ணிடுவோம். அதனால் அந்த ஷெல்ஃப்லாம் நீட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது, அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃப்ளோர் வந்து நம்ம ஃப்ளோர் கிளீனர், ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். அண்ட் வாஷ் பேஷின் கொஞ்சம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணோம். அப்புறம் இந்த கண்ணாடிக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான். இது வந்து நம்ம கிளாஸ் கிளீனர் வச்சுருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டு இது பேசின் கிட்டே இருக்கிறதுனால நான் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டோன்னா அப்படியே நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஒரு கோப்பை கொடுமா. அதே மாதிரி இந்த போர்ஷன் கொண்டா.
உடனே டவல் எடுத்து நீட்டிட்டாங்க. இப்படி தான் இருக்கணும் மெய்டுனா. எள்ளுனா எண்ணெயா ஒரு க்ளீன் டவலில் தொடச்சா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். கண்ணாடியும் சூப்பர் க்ளீன். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். கீழே நல்லா அழுக்கு இருக்குது. அதனால் நம்ம கண்ணுக்கு சிக்காமல் எஸ்கேப் ஆகிறது. ஸ்டாண்ட் எடுத்து மாட்டிக்கலாம். எப்படி இருந்தது? எவ்வளோ அருமையாக போயிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்டை வாசிக்கிறேன். ராஜாத்தி அப்படிங்கிறவங்க, சிஸ் நாங்கள் ஹிந்து தான், ஆனால் உங்கள் வீடியோ 2 இயர்ஸ் பார்த்ததில்ல, உங்களை மாதிரியே மாறணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எந்த வீடியோவும் உங்கள் அனுபவத்தை மட்டும் போடுங்க சிஸ். ஏன்னா நாங்கள் பேபியில் இருந்து வயதானவங்களுக்கும் எல்லாமே உங்கள் அனுபவ ஐடியாஸ் தான். ரம்ஜான் விஷஸ் சிஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறேன் நான் அவங்க என்னுடைய லைஃப் ஸ்டைல் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் கமெண்ட் பார்த்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பார்ப்பீங்களா சிஸ்? அதித்தி உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். கொஞ்சம் தங்கிலீஷ் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் உங்கள் கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தேவைன்னா கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டியர். அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு, ஆனால் பொதுவான ஒரு புனிதம் இருக்குது, அதுதான் மனிதம் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டாக இருந்ததுன்னா நான் வீடியோக்கு ஒரு கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரோட நான் வாசிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நாங்கள் எப்போ எடுத்தோம் அப்படின்னா மாடி தோட்டத்தில் ஊஞ்சலில் உட்காந்து எடுத்தோம். இவருக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகி ஒரு 4-5 மந்த்ஸ் மாடி ஏற முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் க்யூர் ஆனதுக்கப்புறம் மெதுவாக வாக்கர் வச்சு நடந்து பழகி ஃபஸ்ட்டு அவர் மாடி ஏறி வந்தப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரே மாதிரி 2 பேரும் கலரில் ட்ரெஸ் பண்ணி மாடி தோட்டத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோவில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதில் அவர் சிரித்த முகமாக இருப்பார். அதனால் இந்த ஃபோனுடைய பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக மாற்றாமல் வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து எங்களோட கிச்சன் வந்து ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே அழுக்கு எல்லாம் பார்த்து தொடச்சாச்சு. நான் காட்டுறேன். ஸோ டீப் கிளீனிங் வந்து கிச்சன் முடிஞ்சுது. இந்த விண்டோவிலாம் பாருங்கள் அவ்வளோ அழுக்கு இருந்தது. இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைனிங் ஹால் க்ளீனிங் மட்டும்தான், அதுவும் இப்போ முடிச்சிடுவேன் நான். இந்த விரிப்பு வந்து மாற்றணும், ஏன்னா இங்கே கிழிஞ்சிருச்சு. ஸோ 2 இடத்துல வந்து கிழிஞ்சிட்ருக்கு. நாங்கள் தனித்தனியாக வாங்கினோம், டேபிள் தனியாக வாங்கினோம், சேர் தனியாக வாங்கினோம். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேர்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டா அப்படியே கிடக்கும். அதனால் 6 சேர் இந்த மாதிரி வாங்கிட்டோம். ஸோ இந்த டேபிள் சேர் எல்லாமே இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க. டைனிங் ஹாலும் நல்லா பலன்னு ஆயிடுச்சு. இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்களா ரம்ஜானுக்குன்னு சொல்லுங்கள். முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக்.